முன்பணம் எதுவுமே கட்ட தேவை கிடையாது. ஃபுல் ஃபைனான்ஸா இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போகலாம். வண்டிக்கு வந்து 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துடலாம். மக்கள் மத்தியில ரொம்பவே சர்வீஸுக்கு பேர் போனது தான் நம்மளோட அம்பத்தூர் மாறன் கார்ஸ். Hi guys, welcome back to JD Ravi Verma. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளேஸ் தாங்க. நம்ம சேனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்டு கார்ஸ், யூஸ்டு பைக்ஸ், இது மட்டும் இல்லாம கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்மே நம்ம வீடியோஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான கன்சல்டிங்ல இருந்து நம்ம கொடுத்துருக்கீங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம்ல லொகேட் ஆகிற நம்ம மாறன் கார்ஸ் வந்துருக்காங்க. நம்ம கூட வந்து நம்ம பிரதர் இருக்காரு. பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர், நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கும் பிரதர். சூப்பரா இருக்கும், கஸ்டமரோட சப்போர்ட்னால. ஓகேங்க, நல்லா இருக்கும். ஓகே, சூப்பர் பிரதர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேர் என்ன பிரதர், நம்ம கன்சல்டிங் எங்க லொகேட் இருக்கு, நம்ம எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு நம்ம வியூவர்ஸுக்கு சொல்லுங்க பிரதர். என்னோட பேர் வந்து பாத்தீங்கன்னா மாறன். நம்மளோட ஆஃபீஸ் நேம் மாறன் கார்ஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம் பிசினஸ். ஓகேங்க, எல்லாமே ப்ரொஃபஷனலா பண்ணிட்டு இருக்கோம். பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாபத்தை சம்பாரிச்சுட்டு போனோம் அப்படின்றது பிசினஸ் கிடையாது. கண்டிப்பாங்க. கஸ்டமரை சாட்டிஸ்பாக்சன் பண்றது தான் ஒரு நல்ல பிசினஸ். நம்ம வந்து எல்லாமே ப்ரொஃபஷனலா பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வண்டி எடுத்தோம்னா நம்ம லாபம் மட்டும் பாக்குறது முக்கியம் கிடையாது. வண்டி எடுத்தா வண்டி வாங்கிட்டு போறவங்க திருப்தியா இருக்கணும். அவங்க மனசு சந்தோஷப்பட்டாதான் நமக்கு அடுத்தடுத்து கஸ்டமர் வருவாங்க. கண்டிப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம மாறன் கார்ஸ்ல ஒரு வண்டி எடுத்துட்டு போனோம்னா கஸ்டமர் சர்வீஸ்னு ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது ஒரு வண்டி எடுத்தோம்னா வண்டி எடுத்தோம், பெயிண்ட் பண்ணோம், ரெடி பண்ணோம், வித்தோம், காசை வாங்கணும், லாபம் பார்த்துட்டோம் அப்படின்றது நம்ம பண்றது கிடையாது. நார்மலான வியாபாரம் அது கிடையாது. நம்ம அது மாதிரி வியாபாரமும் பண்றது கிடையாது. வண்டி எடுத்துட்டு போனோம்னா வண்டி எடுத்துட்டு போறவங்களுக்கு ஆயில் சர்வீஸ், ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்து வண்டிக்கு வந்து எஃப்சி, இன்சூரன்ஸ் மட்டும் பண்ணி கொடுக்காம எல்லா விதமான சர்வீஸும் பண்ணி கொடுப்போம். பெயிண்டிங் எல்லாமே பண்ணி கொடுத்து வண்டி எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு சர்வீஸுக்காக ஒரு 100 ரூபாய் கூட செலவு பண்ண தேவையில்லாத அளவு ரெடி பண்ணி கொடுப்போம். கண்டிப்பா. அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம மாறன் கார்ஸ்ல 2020க்கு மேல இருக்க டாடா ஏஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினுக்கு 6 மாசம் வாரண்டியும் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லைங்க சொல்றீங்க, 6 மாசம் வாரண்டிங்களா? ஆமாங்க, நம்ம மாறன் கார்ஸ்ல வந்து 6 மாசம் இன்ஜினுக்கு வாரண்டி கொடுக்குறோம். எதுக்காக இந்த வாரண்டின்னு பாத்தீங்கன்னா, டாடா ஏசி நம்ம கார் வியாபாரம் மாதிரி இல்லைங்க. கார்லாம் வந்து பாத்தீங்கன்னா லக்ஸரிக்காக எடுப்பாங்க. கண்டிப்பா. அவங்க வீட்டுல வந்து என்ன ஏதோ வாரத்துல ஒரு நாள் வெளியே ஃபேமிலியா போவாங்க. அதுக்காக ஒரு வந்து ஒரு பிரஸ்டேஜுக்காக கார் எடுப்பாங்க. லோடு வண்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து வாழ்வாதாரம். மக்கள் நீங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உங்களுக்கு வந்து வாகனங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் நீங்க ஆட்டோஸ்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க மறக்காம நீங்க மாறன் கார்ஸ் வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா மட்டும் எடுங்க. ஒவ்வொரு டாடா ஏசியா லைன் பை லைனா பார்த்துல வாங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு 2020 மாடல். இது சிங்கிள் ஓனர் வண்டி, ஓனர் கம் டிரைவர் வச்சிருந்த வண்டி. வண்டியோட இன்ஜின் குவாலிட்டி எல்லாமே பக்கவா இருக்கும். வண்டிக்கு வந்து 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துடலாம். 4 டயருமே வந்து பாத்தீங்கன்னா புது டயர் போட்டிருக்கு. வண்டிக்கு வந்து ஆயில் சர்வீஸு, ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்காவா பண்ணியிருக்கு. 4 டயருமே புதுசு. பேக்ல வாழக்கா பட்டன், ஃப்ரண்ட்ல ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு. இந்த வண்டிக்கு நீங்க எவ்வளவு முன்பணம் கட்டலான்னு பாத்தீங்கன்னா 1 ரூபாய் கூட கட்ட தேவை கிடையாதுங்க. இந்த வண்டி 0 டவுன் பேமெண்ட்ல, அதாவது முன்பணமே தேவை கிடையாது. இந்த வண்டி நீங்க எடுக்கணும்னா அது மட்டும் தான் ஆஃபரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் கிடையாதுங்க. இந்த வண்டி 0 டவுன் பேமெண்ட்லயே கொடுத்து உங்களுக்கு 6 மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியும் கொடுக்குறேங்க. இன்ஜின் வாரண்டியை பொறுத்த வரைக்கும் சென்னையில மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டிலே நம்ம அம்பத்தூர் மாறன் கார்ஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு இன்ஜின் வாரண்டியோட வண்டி கிடைக்கும். எதுக்காக நம்ம வாரண்டி கொடுக்குறோம்னு பாத்தீங்கன்னா, வண்டி எடுத்துட்டு போயிட்டு ஒரு 6 மாசத்துக்கு எந்த ஒரு செலவும் இல்லாம இருந்தாதான் அந்த கஸ்டமருக்கு போட்ட பணத்தை எடுக்க முடியும், போட்ட முதலீடு எடுக்க முடியும். அதுக்கப்புறம் வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் பொறுத்த வரைக்கும் லோடு வண்டி, லோடு அடிக்கிறதுனால மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு கண்டிப்பாக வரும். ஆயில் சர்வீஸ்லாம் பண்ணிட்டு தான் ஆகணும். ஒரு 10,000 கிலோமீட்டர் ஒரு தடவை நீங்கள் ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு அப்படியே வண்டி ஓட்டிக்கலாம். நம்மக்கிட்ட இந்த வண்டி மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் எந்த வண்டி எடுத்தாலுமே 2020க்கு மேலே எடுக்கிற டாடா ஏஸுக்கு 6 மாதத்துக்கு இன்ஜினுக்கு வாரண்டியோட கொடுக்குறோம். இது வந்து நம்ம சென்னை அம்பத்தூர் மாறன் கார்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு வாரண்டியோட டாடா ஏஸ் எடுத்துகிட்டு போக முடியும். லோடு வண்டி, ஒரு சிறந்த லோடு வண்டி, தரமான லோடு வண்டி. வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு செலவுமே இருக்கக்கூடாது. சாதா ஒரு 100 ரூபாய் கூட நம்ம செலவு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா சென்னை அம்பத்தூர் மாறன் கார்ஸுக்கு வாங்க. நம்ம கிட்ட இருக்க ஒவ்வொரு வண்டியும் அந்த அளவுக்கு தரமா குவாலிட்டியா இருக்கும். இன்ஜினுக்கு நாங்க 6 மாசத்துக்கு வாரண்டி கொடுக்குறோம். வந்து பாருங்க. இந்த வண்டி முன்பணமே தேவை கிடையாது. உங்களுக்கு வந்து சிபில் மட்டும் நல்லா இருந்தா போதும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் கீழே இருக்க என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், அப்புறம் உங்களுக்கு கோ அப்ளிகேட் மேரேஜ் ஆகிருந்தா உங்க ஒய்ஃபோட ஆதார் கார்டு, பேன் கார்டு அனுப்பிச்சு விடுங்க கூட. அப்படி இல்லைன்னா மேரேஜ் ஆகலைன்னா அப்பா அம்மா யாராவது அனுப்பிச்சு விடுங்க. சிபில் செக் பண்ணிட்டு ஓகேன்னா 10 நாள்ல இந்த வண்டி நீங்க சொந்தமாக்கிக்கலாம். 10 நாள்ல எல்லா ப்ராசஸும் முடிச்சு இந்த வண்டியை நீங்க டெலிவரி எடுத்துட்டு போகலாம்.
வந்து பாருங்கள், அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க, வந்து பாருங்கள் வாங்க. இந்த வண்டிக்கு நம்ம மாரன் கார்ஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,30,000 ரூபாய் கோட் பண்ணுறோம். இந்த 4,30,000 ரூபாயில் நீங்கள் ₹1 கூட கட்டவே தேவை கிடையாது. முழு கடன் வசதியில் முழு இஎம்ஐயில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அது மட்டும் இல்லைங்க, 4,30 சொல்கிறீங்களே, எதுவும் கம்மி பண்ணி தரமாட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டைரெக்டாக வாங்க, வண்டி வந்து பாருங்கள், பேசி என்னால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு பேசி கம்மி பண்ணி தரேங்க. ஃபுல் ஃபைனான்ஸில் பண்ணி தரேன், வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் 6 மாதம் இன்ஜினுக்கு வாரண்டியோடு தரேன், வந்து பாருங்கள். நம்ம மாரன் கார்ஸில் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு BS4 வண்டி. மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா BS4 வண்டி ரொம்பவே டிமாண்டாக இருக்குது. BS6 காட்டிலும் BS4 வந்து இன்றைக்கும் ரேட்டு கம்மியாகாமல் அப்படியே போயிட்டுருக்கு. ஏன் காரணம், அப்படி ஏன் ரேட் இது மட்டும் அதிகமாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் இந்த வண்டி தாங்க அதிகமாக டிமாண்டாக இருக்குது. எந்த ஒரு பொருள் வந்து அதிகமாக கிடைக்கலையோ அந்த பொருளுக்கு ரேட் அதிகமாகும். அதே மாதிரி தான் இந்த வண்டிக்கு எப்போவுமே ஒரே ரேட்டு குறையாத அப்படியே போயிட்டுருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட்டுக்கு வண்டி விற்றுதோ இன்றைக்கும் அதே ரேட்டுக்கு இந்த வண்டி BS4லாம் விற்கிது. இந்த வண்டியோட மாடல்லாம் பார்த்தீங்கன்னா 2017 மாடலு, சிங்கிள் ஓனரு, 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துடலாம். ஆயில் சர்வீஸு, ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம். பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா MRF டயரு புதுசு வாழைக்க பட்டன் போட்டிருக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு 80% நல்ல கண்டிஷனில் இருக்குது. வந்து பாருங்கள், சிங்கிள் ஓனர் கண்டிஷனு, எஃப்சி இன்சூரன்ஸு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்துடலாம். ஆயில் சர்வீஸு எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டி நம்ம கேட்குற ரேட் வந்து பார்த்திங்கன்னா 380. அதுவும் நம்ம யூடியூப் சேனலுக்காக மட்டும்தான் இந்த ரேட்டு நம்ம ஸ்கோட் பண்ணுறோம். டைரெக்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேட்டு இருக்காது. நான் வந்து டைரெக்டாக வரவங்களோட உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன். டைரெக்டாக வாங்க, இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா நான் இன்னமும் ரேட் ஏதாவது நான் என்னால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி கொடுக்குறேன். நெகோஷியபிள் தான், வந்து பாருங்கள் வாங்க. இந்த வண்டிக்கு எவ்வளோ கட்டினா நீங்கள் இந்த வண்டி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 ரூபாய் முன்பணம் கட்டுற மாதிரி வருங்க. ஏன்னா BS4 வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையில் நீங்கள் ஒரு சம் அமௌண்ட்டு முதலீடு போடுற மாதிரி வரும். இதுவே நீங்கள் 2020க்கு மேலே போயிட்டீங்கன்னா மாடல் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பேங்க்கில் வந்து அதுக்கு வேல்யூ அதிகம், லோன் அதிகமாக கொடுப்பாங்க. இது வந்து 17 மாடல் 2020 கீழே இருக்க வண்டிங்களுக்கு எல்லாமே கையில் ஒரு 40,000 ரூபாய் நீங்கள் முன்பணம் கட்டுற மாதிரி இருக்கும். வந்து பாருங்கள், என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக முடியுதோ அந்தளவுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டாக ஃபைனான்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன். வந்து பாருங்கள் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா டாடா ஏஸ் மெகா எக்ஸல் 2018 மாடலுங்க. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா டாடா ஏஸ் கஸ்டமர் இந்த வண்டி வச்சுருந்தா ஏற்கனவே இந்த கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டாடா ஏஸ் மெகா எக்ஸலோட இன்ஜினை ஆல்ட்ரு பண்ணி டாடா ஏஸ் நார்மல் இன்ஜினை ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்காங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா மெகா எக்ஸல், ஆனால் நார்மல் இன்ஜினு, பவர் ஸ்டேரிங் வந்துடும். உங்களுக்கு வண்டி தெளிவாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் வண்டி போடுறீங்க, ஒரு ஹோட்டல் போட போகிறீங்க வண்டியில் அப்படின்னா இந்த வண்டி ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். வந்து பாருங்கள், டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் 4 டயருமே MRF புது டயர் போட்டிருக்கு. வண்டி கூண்டு எல்லாமே தெளிவாக இருக்கும், கண்டெய்னர் கூண்டு. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3,20,000 ரூபாய் கோட் பண்ணுறோம். நெகோஷியபிள் தான். 2018 மாடல், சிங்கிள் ஓனரு, 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். 320 கோட் பண்ணுறேன். டேரெக்டாக வாங்க, பேசி என்னால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி கொடுக்குறேன். டாடா ஏஸ் நார்மல் இன்ஜின் ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்காங்க. வந்து பாருங்கள் வாங்க, மிஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா டாடா ஏஸ் HT 2019 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம், இன்சூரன்ஸ் 1 வருஷம் நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துடலாம். 4 டயருமே புதுசு MRF போட்டிருக்கு. பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்கா பட்டன், ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு. வண்டிக்கு ஆயில் சர்வீஸு, ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கு. வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவுமே பண்ண தேவை கிடையாது. நம்ம அம்பத்தூர் மாரன் கார்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி இல்லைங்க, எந்த வண்டி எடுத்தாலுமே எந்த ஒரு ஜென்ரல் சர்வீஸுமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பண்ண தேவை கிடையாது. எல்லா சர்வீஸுமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். நம்ம அம்பத்தூர் மாரன் கார்ஸு ரொம்பவே சர்வீஸுக்கு பேர் போன கடை தான் நம்ம அம்பத்தூர் மாரன் கார்ஸு. நீங்கள் ஒரு நல்ல லோடு வண்டி டாடா ஏசி, புல்லேரோ, தோஸ்து எது எடுக்கணுன்னாலும் நம்ம அம்பத்தூர் மாரன் கார்ஸ் வாங்க. ரேட்டை பொறுத்த வரைக்கும் வெளியே என்ன விற்கிறாங்களோ அதை விட கம்மியாகவே இருக்கும். இல்லை அதே ரேட்டுக்கே இருந்தாலும் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் யாருமே பண்ண முடியாத அளவுக்கு பக்காவான சர்வீஸ் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்மளோட குவாலிட்டி எல்லாமே ஒன்று அந்த அளவுக்கு தரமாக ரெடி பண்ணி வச்சுருப்போம். நம்மக்கிட்ட இருக்க வண்டிங்க எல்லாமே டேரெக்டாக கஸ்டமர்கிட்ட எடுக்கிறோம், இல்லை டீலர்கிட்ட கூட எடுத்து நம்ம ரெடி பண்ணி விற்கிறோம். எந்த ஒரு செலவுமே இருக்காது. உங்களுக்கு வண்டி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் எந்த ஒரு செலவுமே இருக்கக்கூடாது. வண்டி எடுத்தால் வருமானம் இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அப்படின்னா அம்பத்தூர் மாரன் கார்ஸ்க்கு வாங்க. நம்மக்கிட்ட இருக்க எல்லா வண்டியுமே சேஸில் இருந்து எல்லாமே தெளிவாக தான் இருக்கும். நம்ம ஒவ்வொரு வண்டி எடுக்கும் போதும் என்னோடய சொந்த வண்டி மாதிரி தான் நான் பார்த்து எடுப்பேன். எனக்கு எடுக்கிற
மாதிரி மனசில் வச்சுட்டு இன்ஜின்லேருந்து சேஸ்லேருந்து எல்லாமே தெளிவாக பார்த்து தான் எடுப்பேன். அதே மாதிரி ஒரு வண்டி எடுத்ததுக்கப்புறம் என்னென்ன ஃபால்ட் இருக்குது, மெக்கானிக்கல் ஒர்க் என்ன இருக்குதுன்னு எல்லாமே பார்த்து எங்களோட மெக்கானிக்கிட்ட கொடுத்து எல்லாமே ரெடி பண்ணி தான் வச்சுருப்போம். அதனால் நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா ₹1 கூட செலவு பண்ணவே தேவை கிடையாது. இந்த வண்டிக்கு நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2019 மாடல். இது செகண்ட் ஓனரு, எஃப்சி 2 வருஷம், இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்ட்டில் பண்ணி கொடுத்துருவோம். ரேட்டு வந்து 440 கோட் பண்ணுறோம். நெகோஷியபிள் தான். டேரெக்டாக வந்து பாருங்கள். எங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பேசி கம்மி பண்ணி தரோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு 2021 மாடல் பெட்ரோல் இன்ஜினுங்க. டாடா ஏசி பொறுத்த வரைக்கும் டீசலு, பெட்ரோலு, சிஎன்ஜி இது மாதிரி 3 விதமான இன்ஜினில் கொடுக்குறாங்க. இந்த வண்டி பெட்ரோல் இன்ஜினு, கண்டெய்னர் பாடி, 4 டயருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து கம்பெனி டயர் தான், பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா வாழக பட்டன் ஒரு 80% நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவுமே தேவை கிடையாது. ஆயில் சர்வீஸு, ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்காவாக இந்த வண்டி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். 6 மாதத்துக்கு இன்ஜினுக்கு வாரண்டியும் கொடுத்துருவோம். வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் 2021 பெட்ரோல் வண்டிக்கு ஒரு 350 கோட் பண்ணுறோம். நெகோஷியபிள் தான். டேரெக்டாக வந்தீங்கன்னா எங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நெகோஷியேஷன் பண்ணி கம்மி பண்ணி கொடுக்கலாம் ரேட்டு. சிங்கிள் ஓனர் கண்டிஷனு, பெட்ரோல் வண்டியை வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கெல்லாம் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கலில் ஓட்டுறவங்களுக்கு, ஒரு நாளைக்கு ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே ஓட்டுறவங்களுக்கு, கம்பெனியில் ஓட்டுறவங்களுக்கு, ஒரு கம்பெனிக்குள்ளே ஓட்டுறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் இந்த வண்டி ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா ஒரு ஹோட்டல் கடை போடுறவங்களுக்கு, இல்லை கொரியர் சர்வீஸ் எனக்கு ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் அப்படின்றவங்களுக்கு, ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, இல்லை ஒரு காய்கறி கடை வச்சுருக்கேன், எனக்கு மார்க்கெட்லேருந்து பொருளை ஏற்றிட்டு வரணும், அவ்வளோதான் வேலை, ஒரு நாளைக்கு என்ன ஒரு மார்க்கெட்லேருந்து எங்கள் கடை வரைக்கும் தாங்க வண்டி ஓடும், அது அந்தளவுக்கு அதிகமாக ஓட்டம் கிடையாது அப்படின்றவங்களுக்குலாம் பெட்ரோல் வண்டி தாங்க பெஸ்ட்டு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சேம் இதே 2021 மாடல் டீசல் வண்டியாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 450 ரேட்டு வருங்க. ஆனால் இது பெட்ரோல் வண்டின்றது 350 சொல்கிறோம். கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா கம்மிங்க டீசல் வண்டிக்கும் பெட்ரோல் வண்டிக்கும் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா. இதே இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதுக்கு போடுற இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் 1 லட்ச ரூபா அசல்லே ஏறும். நீங்கள் லோன் போட்டு வாங்கும்போது அசலில் 1 லட்ச ரூபா ஏறும்போது அதுக்கேற்ற மாதிரி வட்டியும் ஏறும். அப்போ ஓவராலாக வட்டி அசல் எல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா டீசல் வண்டியை கம்பேர் பண்ணும்போது பெட்ரோல் வண்டிக்கு உங்களுக்கு மொத்தமாக கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா கிட்டத்தட்ட ரொம்பவே கம்மியாக வருங்க 4 வருஷத்துக்கு லோன் போட்ட கணக்கு பார்த்தீங்கன்னா. அதனால் நீங்கள் நான் சொன்ன யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பெட்ரோல் வண்டி ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். வண்டி வந்து பார்த்திங்கன்னா பிக்கப்பு சூப்பராக இருக்கும். டீசல் வண்டியை விட பிக்கப் இது நல்லாயிருக்கும். மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மிங்க. டீசல் வண்டி பொறுத்த வரைக்கும் BS6 வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸு பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் எதையும் அதாவது டீசல் வண்டி நான் குறை சொல்லலை. டீசலை கம்பேர் பண்ணும்போது பெட்ரோல் வந்து உங்களுக்கு செலவு கம்மி, மெயின்டெனன்ஸு கம்மி. நீங்கள் லோக்கலில் ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்டோ காரு எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்களோ அது மாதிரி இதை மெயின்டைன் பண்ணிட்டு போயிடலாம். 700cc இன்ஜினு, பெட்ரோல் இன்ஜினு, உங்களுக்கு எந்த ஒரு செலவுமே வைக்காது. ஒரு 10,000 கிலோமீட்டர் ஒரு தடவை ஆயில் சர்வீஸ் பண்ணிவிட்டு 2 வருஷத்துக்கு 2 தடவை ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வண்டி எந்த ஒரு தொல்லையுமே வைக்காது, எந்த ஒரு செலவுமே வைக்காது. நீங்கள் மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கலாம். டயர் தேஞ்சு போயிருச்சுன்னா டயரை மாற்றிட்டு நீங்கள் மாட்டு ஓட்டிகிட்டு இருக்கலாம். செலவு கம்மியான வண்டி. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா டீசல் வண்டியோட இன்வெஸ்ட்மெண்ட்டை விட இது கம்மியாக வர்றதுனால கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா கிட்டத்தட்ட கம்மியாக வர்றதுனால போட்ட முதல் வந்து சீக்கிரமாக எடுத்துடலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நீங்கள் இதை போடுறீங்க. அதை எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபா கம்மியாகும் போது அதை எடுக்கிறதும் நீங்கள் சீக்கிரமாக எடுத்துடலாம். உங்களுக்கு யூஸு கம்மியாக இருக்கும்போது பெட்ரோல் வண்டி ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். வந்து பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. கூண்டு வண்டி, ஆயில் சர்வீஸ், ரேடியேட்டர் சர்வீஸு மட்டும் இல்லாமல் 6 மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட இந்த வண்டிக்கு எவ்வளோ லோன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வெறும் 20,000 ரூபா முன்பணம் கட்டுங்க. இந்த வண்டியை எடுத்துகிட்டு போங்க. சிபில் நல்லா இருந்து ஏற்கனவே நீங்களாம் லோனில் வண்டி எடுத்து ட்ராக் இருந்ததுன்னா வெறும் 10,000 ரூபாய் கட்டி கூட எடுத்துகிட்டு போகலாம். மிஸ் பண்ணிடாதீங்க. வந்து பாருங்கள், நம்ம அம்பத்தூர் மாரன் கார்ஸில் இந்த வண்டி வெறும் 20,000 ரூபா முன்பணத்தில் கொடுக்குறோம். மிஸ் பண்ணிடாதீங்க, வந்து பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு ஃபேஸ் லிஃப்ட் மாடல் 2023 மாடல். ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா 2024 ரிஜிஸ்ட்ரேஷன். எஃப்சி பொறுத்த வரைக்கும் இந்த வண்டிக்கு 2026 பிப்ரவரி மாதம் வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. அதாவது இன்னமும் 1 வருஷத்துக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸு நம்ம கஸ்டமருக்காக 1 வருஷம் நம்ம இன்சூரன்ஸ் பண்ணி ஊற்றலாம். 4 டயருமே MRF போட்டிருக்கு. பேக்கில் வாழகா பட்டன், ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு. பில்லு வந்து நம்ம வண்டி எடுக்கும்போது இந்த வண்டி டயர் மாற்றினுக்கான பில்லும் கொடுத்துருவோம். வண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் சீட் கவர் கூட பிரிக்காமல் இருக்குது. சீட் கவர் பாருங்கள், வண்டி இன்னமும் சீட் கவர் கூட பிரிக்காமல் இருக்குது. வண்டி யூஸே பண்ணாத வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 540 கோட் பண்ணுறோம். நெகோஷியபிள் தான். வந்து பாருங்கள், நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டிக்கு என்ன ஆஃபரு
அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 ரூபாய் முன்பணம் கட்டி நீங்கள் இந்த வண்டியை எடுத்துகிட்டு போகலாம். அது மட்டும் தானே கேட்டிங்கன்னா 6 மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டி நம்ம கொடுக்குறோம். இந்த வண்டிக்கு மட்டும் கிடையாதுங்க. நம்ம மாரன் கார்ஸில் நீங்கள் எடுக்கிற டாடா ஏஸ் 2020க்கு மேலே எந்த டாடா ஏஸ் எடுத்தாலும் உங்களுக்கு 6 மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டி ப்ளஸ் 6 மாதத்துக்கு ஃப்ரீ ஸ்கேனிங்கோடு நம்ம மாரன் கார்ஸில் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆயில் சர்வீஸு, ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம். வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ₹1 செலவு பண்ண தேவை கிடையாது. வண்டி எடுத்து அப்படியே நீங்கள் லோடு ஓட்டலாம். அந்த அளவுக்கு நம்ம மாரன் கார்ஸில் எல்லாமே பக்காவாக தெளிவாக ரெடி பண்ணி வச்சுருப்போம். வந்து பாருங்கள், வெறும் 10,000 ரூபாய் முன்பணம் கட்டுங்க. தெளிவான வண்டி. வெறும் 17,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது. வந்து பாருங்கள், வெறும் 17,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி. எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. சீட் கவர் கூட இன்னும் பிரிக்கலை. பெஸ்ட்டான வண்டி. கண்டெய்னர் பாடி. இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு கண்டெய்னர் புதுசாக கட்டணும்னா கண்டெய்னருக்கே 80,000 ரூபாய் சாலிடாக ஆகிடும். வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி இது வந்து 5 கீர் வண்டி. 5 கீர் வண்டி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7 லட்ச ரூபா தாண்டுது புது வண்டி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2023 மாடல் 24 ரிஜிஸ்ட்ரேஷன் ரேட்டே வந்து 540 தான் சொல்கிறோம். அதுவும் நெகோஷியபிள் தான். டேரெக்டாக வந்தீங்கன்னா பேசி என்னால் எவ்வளோ முடியுதோ கம்மி பண்ணி தரேன். 10,000 ரூபாய் கட்டுங்க. சிபில் நல்லா இருந்தால் பேலன்ஸு லோன் போட்டு தரேன். மிஸ் பண்ணிடாதீங்க, வந்து பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு ஃபேஸ் லிஃப்ட் மாடல். இது 2023 மாடல். சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கம்பெனி நேமில் இருக்க வண்டி. ஒரு கம்பெனியில் ஓடி இருந்த வண்டி தான். கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 7,000 கிலோமீட்டர் தாங்க வண்டி ஓடி இருக்குது. வண்டி ஓட கிடையாது. 4 டயருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் ஷோரூம் கண்டிஷனில் தான் இருக்குது. ஷோரூம் டயர் தான் இது. கண்டெய்னர் பாடி. கண்டெய்னர் வந்து நல்லா பக்கா குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க. கண்டெய்னர் டைப்பில் சைடில் ஒரு அடிஷ்னலாக டோர் வச்சு கட்டியிருக்காங்க. இந்த வண்டிக்கு நீங்கள் வெறும் 10,000 ரூபாய் முன்பணம் கட்டினா போதும். 6 மாதம் இன்ஜின் வாரண்ட்டி, ஆயில் சர்வீஸு, ரேடியேட்டர் சர்வீஸு இவ்வளோ சர்வீஸ் பண்ணி கொடுத்து நம்ம சென்னை அம்பத்தூர் மாரன் கார்ஸில் இந்த வண்டிக்கு நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,40,000 ரூபாய் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் டைரெக்டாக வாங்க. எங்களால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு கம்மி பண்ணி கொடுக்கலாம். ரேட்டு வந்து ஃபிக்ஸட் கிடையாதுங்க, நெகோஷியபிள் தாங்க. ஆயில் சர்வீஸ்லேருந்து எல்லா சர்வீஸும் பண்ணி கொடுத்து 6 மாதம் இன்ஜின் வாரண்டியோடு கொடுக்கும்போது நம்மளோட பொருளோட தரத்தை நீங்கள் பார்த்துக்குங்க. செகண்ட் ஹேண்ட் வண்டி யாரோ ஒருத்தர் ஓட்டின்னு இருந்த வண்டி என்ன லோடு ஓட்டியிருக்காங்க, எப்படி வண்டி அடிச்சிருக்காங்க, எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எதுவுமே நமக்கு தெரியாதுங்க. ஆனாலும் நம்ம வாரண்டி கொடுக்குறோன்னா வண்டி எப்படி ஓடி நின்றதுன்றது முக்கியம் கிடையாது. வண்டி எப்படி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் நீங்கள் பார்க்கணும். அந்த அளவுக்கு வண்டி வந்து தரமாக மெக்கானிக்கல் ஒர்க்கு, எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு, டிங்கரிங் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கு எல்லா ஒர்க்கும் பார்த்து எல்லா சர்வீஸும் பண்ணி பக்காவாக வச்சுருக்கோம். வண்டி எடுத்துகிட்டு போகிறவங்க, ஒரு டாடா ஏசி எடுக்கிறவங்க மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழை மக்கள், அடித்தட்டு மக்கள், இதுதான் அவங்களோட வாழ்வாதாரமாக இருக்கும். இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு தான் அவங்க வந்து ஒரு தொழில் பண்ணி அவங்களோட குடும்பத்தை முன்னேற்றுற மாதிரி இருக்கும். அதனால தான் நாம் வந்து அவங்களுக்கு உதவும் வகையில் ஒரு வாரண்டி கொடுத்து எல்லா விதமான சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம அம்பத்தூர் மாரன் கார்ஸில். இதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. நம்மளோட மாரன் கார்ஸில் வண்டி எடுத்தீங்கன்னா நான் 100% கேரண்டி கொடுக்குறேன். உங்களுக்கு இன்ஜினால் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, எந்த ஒரு செலவுமே வராது. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் சென்னைக்குள்ளே இருக்க கஸ்டமராக வண்டி எடுங்க. 6 மாதத்துக்கு உங்களுக்கு ஸ்கேனிங்கும் ஃப்ரீயாக பண்ணி தரேங்க. வாரண்டி மட்டும் இல்லைங்க, 6 மாதத்துக்கு இந்த வண்டிக்கு ஸ்கேனிங் ஃப்ரீயாக பண்ணி தரேன். நீங்கள் ஸ்கேனிங்லாம் வெளியே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு ஸ்கேன் பண்ணோன்னா 1000 ரூபாய் வாங்குறாங்க லோக்கல் மெக்கானிக்கில். நீங்கள் இதுவே ஒரு கம்பெனியில் கொடுத்தீங்கன்னா 1500 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. நம்ம மாரன் கார்ஸில் வண்டி எடுங்க. உங்களுக்கு 6 மாதத்துக்கு ஃப்ரீயாக ஸ்கேனிங்கும் பண்ணி தரேன். ரீஜென்ரேஷனு, ஃபால்ட் கோட் கிளியரிங் எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி தரேன். இந்த ஆஃபரு சென்னையில் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டிலே நம்ம அம்பத்தூர் மாரன் கார்ஸில் மட்டும்தான் இந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. வண்டி தரமான வண்டி. வெறும் 7,000 கிலோமீட்டருக்குள்ளே தான் வண்டி ஓடி இருக்குது. சிங்கிள் ஓனரு, கண்டெய்னர் பாடி, 4 டயருமே இன்னமும் கம்பெனி டயரில் தான் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. வெறும் 7,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி. 6 மாதம் ஃப்ரீ ஸ்கேனிங்கோட கொடுக்குறோம். வெறும் 10,000 ரூபாய் கட்டி இந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம். ஒரு கூண்டு வண்டி, தரமான கூண்டு வண்டி தேடிட்டு இருக்கோங்க. நம்ம சென்னை அம்பத்தூர் மாரன் கார்ஸ் வாங்க, எடுத்துகிட்டு போங்க. இந்த வண்டி டாடா ஏஸ் கோல்டு 2020 மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. பாடி வந்து நம்மளே கட்டின பாடி. பிளாட்ஃபார்ம்லேருந்து எல்லாமே பக்காவாக கட்டியிருக்க பாடி. பிளாட்ஃபார்ம் எல்லாமே கலை தகடு போட்டிருக்கோம். 4 டயருமே புதுசு MRF டயர் போட்டிருக்கோம். பேக்கில் வாழக்கா பட்டன், ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கோம். எஃப்சி 2 வருஷம், இன்சூரன்ஸ் 1 வருஷம் நம்ம பண்ணி ஊற்றலாம். ஆயில் சர்வீஸு, ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கு. நீங்கள் ஒரு டாடா ஏசி எடுத்தீங்கன்னா வண்டி எடுத்ததுக்கப்புறம் என்ன செலவு இருக்குன்றதை அதை யோசிச்சு எடுங்க. ஒரு வண்டி எடுக்கிறோன்னா ஒரு வண்டி காட்டுறோம், இந்த ரேட்டுன்னு சொல்கிறோம். அந்த வண்டி ஒரு ரேட்டு சொல்கிறாங்கன்னா அந்த ரேட்டுக்கு மேலே என்னென்ன செலவெல்லாம் இருக்குது நீங்கள் வண்டி எடுத்ததுக்கப்புறம் அதையும் கணக்கு பண்ணி எடுக்கணும். வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வண்டி எடுத்தோன்னா ஆயில் சர்வீஸு, ரேடியேட்டர் சர்வீஸு, இதர சில்லறை வேலைகள் இது எல்லாமே நீங்கள் பண்ணி தான் நீங்கள் லோடு வண்டி ஓட்டி ஆகணும். அப்படி இல்லைன்னா வண்டி கண்டிப்பாக உங்களுக்கு செலவு வைக்கும்.
நம்ம மாடர்ன் கார்ஸை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. வண்டி எடுத்தீங்கன்னா அப்படியே வண்டி ஓட்டலாம், லோடுக்கு அப்படியே போகலாம். இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் லோடு ஓட்டிகிட்டு போகலாம். அந்த அளவுக்கு வண்டி வந்து தரமாக ரெடி பண்ணி தான் வச்சுருப்போம். அது மட்டும் இல்லாமல் 6 மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டி கொடுக்குறோம். நீங்கள் நம்மக்கிட்ட இந்த டாடா ஏஸ் எடுத்தீங்கன்னா இந்த வண்டியோட இன்ஜினுக்கு 6 மாதத்துக்கு இன்ஜினுக்கு வாரண்டியோட கொடுக்குறோம். இன்கேஸ் அந்த 6 மாதத்துக்குள்ளே இன்ஜினில் ஏதாவது ஃபால்ட்டுனா நம்ம மாடர்ன் கார்ஸில் இன்ஜினை ரெடி பண்ணுறதுக்கான ஸ்பேரு, லேபரு, மெக்கானிக்கல் ஒர்க்கு எல்லா செலவுமே எங்களுடைய செலவு, நாங்களே ஏற்றுக்குவோம். இது மாதிரி நாங்கள் ஒரு 5-6 வண்டி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், வாரண்டி கிளைம் பண்ணி கொடுத்துருக்கோம். மக்கள் மத்தியில் ரொம்பவே சர்வீஸுக்கு பேர் போனது தான் நம்மளோட அம்பத்தூர் மாடர்ன் கார்ஸ். வந்து பாருங்கள், வண்டி எல்லாமே தரமாக இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம மாடர்ன் கார்ஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,20,000 ரூபாய் கோட் பண்ணுறோம். நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். நீங்கள் டைரெக்டாக வாங்க, என்னால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு ரேட்டு பேசி கம்மி பண்ணி தரேன். அது மட்டும் இல்லைங்க, 4,20,000 ரூபாய் சொல்கிறேன். நீங்கள் முன்பணம் எதுவுமே கட்ட தேவை கிடையாது. ஃபுல் ஃபைனான்ஸாக இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். 6 மாதம் இன்ஜின் வாரண்டியோட உங்களுக்கு இந்த வண்டி நாங்கள் தரோம், வந்து பாருங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடர்ன் கார்ஸில் சொன்ன சொல் தவறாமல் ஒவ்வொரு வண்டிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 0 டவுன் பேமெண்ட்டு ஒரு 2 வண்டிக்கு சொன்னீங்க, அதே மாதிரி சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் 10,000 டவுன் பேமெண்ட், 20,000 டவுன் பேமெண்ட், 40,000 டவுன் பேமெண்ட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக்குக்கு ஒரு இன்சியல் அமௌண்ட் கட்டுற காசில் நம்ம வண்டியே வந்து எடுத்துக்கலாங்க. அதுவுமே ஒரு சில வண்டிகளுக்கு வந்து இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா காசே கட்டாமல் ஒரு ரூபா கூட முன்பணம் இல்லாமல் வண்டி எடுத்து போகலாம்னு சொல்லிக்கிறீங்க. உண்மையாலுமே உழைக்கும் வர்க்கங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அருமையான சூப்பரான ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மறக்காம இது வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க மக்களே. ஒரு நல்ல டாடா ஏசி வண்டி எடுத்தால் செலவு இல்லாமல் எடுக்கணும்னா நீங்கள் ஒரு தடவை சென்னை அம்பத்தூர் மாடர்ன் கார்ஸ் வந்து பாருங்க. 4 இடம் கம்பேர் பண்ணுங்க. நம்ம இடம் பெஸ்ட்டாக இருந்தால் மட்டும் வண்டி எடுங்க. வண்டி எடுக்கிற கஸ்டமருக்கு நான் தான் சொல்ல விரும்புகிறேன்னா, வண்டி எடுத்துகிட்டு போறீங்க, உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு செலவும் இல்லாமல் இருந்து வண்டி பெஸ்ட்டாக இருந்தால் மட்டும் 4 பேருக்கு ரெஃபர் பண்ணுங்க. அது போதும். நம்ம வாரண்டியோட கொடுக்குற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, புதுசாக இருக்குது, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு உங்களோட ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட வண்டி தேடிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி ப்ரோ. ஓகே.